மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடைக்கானல் உள்ள வீட்டை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாரும் கிளம்பி கொடைக்கானல் போகிறாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா யமுனாவையும் கங்காவையும் எப்படியோ ஒத்துக்க வச்சுட்டாங்க. காவேரிக்கு தான் வீட்டை விற்க போகிறோம், இதில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படி காவேரிக்கு விற்கக்கூடாது அப்படின்னா வீடே விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாரதா வந்து பார்த்திங்கன்னா முடிவாக சொல்லிடுவாங்க. இதனால யமுனாவும் கங்கா வேறு வழியே இல்லாமல் ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி எல்லாரும் நின்று பார்த்திங்க அப்படின்னா வீட்டை விற்க போகிறோன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்து எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கிளம்புவாங்க. கிளம்புற நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி, ஒரு பொண்ணு, ஒரு பையன் சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க. நீங்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டாங்க. நீ காவேரி தானே, நீ கங்கா தானே, 2 பேரும் மாசமாக இருக்கீங்களா, 5 மாதம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னா, நான் வந்து உங்கள் சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எனது சித்தியா, எங்கள் அம்மாவுக்கு யாருமே தங்கச்சி இல்லையே, அப்படி எப்படி சித்தி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்தார்ல, அங்கே தான் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிற, நாமெல்லாம் ஒரே குடும்பம் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி அவங்க அப்பா சந்தானத்துக்கு வேற ஒரு குடும்பமே இருந்திருக்கு, அவங்களோட ஒய்ஃபு பிள்ளைங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த பையன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வீட்டோட எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த அதிர்ச்சியை எப்படி சாரதா வந்து தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியுமே கண்டிப்பாக சொத்தில் வந்து அவங்களுக்கு பங்கு இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.